மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருகிறார்கள். அந்த நேரத்தில் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வந்த நிலைமை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் பொய்ப்பிக்கப்பட்டு நிறைய கஷ்டங்களோடும் அவமானங்களோடும் சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரும் பக்கபலமாக இருந்த ஒரு நபித்தோழர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் பிரதான 2 கோத்திரங்கள் இருந்தன. ஒன்று ஔஸ் கோத்திரம், இன்னும் ஒன்று ஹஸ்ரஜ் கோத்திரம். இந்த ஔஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இவருடைய வரலாற்றை பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்றாங்க. இவர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 வருஷம் வாழ்றாங்க. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு வருடம் 365 நாட்கள். இப்போ 10 வருடங்கள் அங்கே 3650 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3650 நாட்களிலும் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் தவறாம அந்த கிஃப்டை கொடுப்பாங்களா. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட. எப்படி என்றால், யா அல்லாஹ், ஒரு நாளும் என்னை ஏழையாக மாற்றி விடாதே யா அல்லாஹ், என்னை எப்பொழுதும் பணக்காரனாகவே வைத்துக்கொள், நான் தர்மங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்று பிரார்த்திப்பாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3000 சொச்சம் நாட்கள் ஒரு நாள் தவற விடாமல் தர்மம் செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படி என்று இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள எப்படி வாரார் என்று சொன்னால், மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற நேரம் ஹஜ்ஜுக்கு மதீனாவில் இருந்து பலர் வருவாங்க. ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்களுக்கு இஸ்லாம் தொடர்பாக சொல்லுவாங்க. இப்போ அங்கே இருந்து தான் மதீனாவுக்கு என்ன செய்து இஸ்லாம் போகுது. இப்போ மதீனாவில் முஸ்லீம்கள் ஆங்காங்கே ஒரு சிலர் வர்ற நேரத்தில் மதீனாவில் உள்ள குழுவாக செயற்பட்ட முஸ்லீம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கிறாங்க. உங்களோட இருந்து முழுவதுமாக இஸ்லாத்தை படித்த ஒருத்தர் எங்களுக்கு தேவைண்டு. அந்த நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த செய்தி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி என்றால், உங்களோட கோத்திரம் எல்லாம் வேறொரு மதத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க என்ற செய்தி கிடைச்சவுடன் கோபத்தோடு அந்த இடத்துக்கு போறாங்க. இவர் கேள்விப்பட்ட செய்திக்கும் அங்க நடக்கிற விடயங்களுக்கு இடையில நிறைய வித்தியாசங்களை அவதானிக்கிறார். குர்ஆன் வசனங்களை செவியேற்கிறார். மனசு உடனடியாக ஈர்க்கப்படுகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வாரார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஔஸ் கோத்திரத்திடம் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்ததென்றா, இவர் இஸ்லாத்துக்கு வந்தவுடன் அந்த கோத்திரத்தர் எல்லோரையும் சந்திக்கிறார். சந்தித்து சொல்றாங்க, அதாவது என்ன நீங்க நம்புறீங்களா, என்னில மரியாதை வைத்திருக்கிறீர்களா அப்படி என்று கேட்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் ஆம் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி என்றால் உங்களில் ஆண்களோ பெண்களோ இஸ்லாத்துக்குள் நுழையாதவரை என்னோடு நீங்கள் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நீங்களே இஸ்லாத்துக்குள்ள போன பிறகு நாங்க ஏன் இங்க நிக்கணும் அப்படி என்று உடனடியாக இஸ்லாத்துக்குள்ள அந்த கோத்திரமே முழுமையாக என்ன செய்து மாறி வருகிறது. சகோதரர்களே, இந்த அளவுக்கு குயிக்கன மாறதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சமூகம் எந்த இடத்துல வச்சிருப்பாங்க? அந்த அளவுக்கு பெரிய ஓர் தலைவராக இருந்தார். அவருக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் வந்தால் ஏண்ட தலைமைத்துவம் பலவீனப்படும். யார் தலைவராக மாறுவார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான்
தலைமைக்குரிய அந்த இடத்தை அலங்கரிக்க போறாரு. அது நன்றாகவே யாருக்கு தெரியும்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தினால் அந்த இடத்தை மொத்தமாக கொடுக்கிறத பார்க்கிறோம். சகோதரர்களே, அதாவது ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்குது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இறக்கின உடனே சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளியில காணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோட்டமிடுறாங்க, வளமையா வார சாபித்தை காணல, எங்க அப்படி என்று விசாரிக்கிறாங்க. இப்ப பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், அப்படித்தானே? எல்லாமே வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கோடான கோடி அவருக்கு கீழே பணிவிட செய்யறதுக்கே பல்லாயிரக்கணக்கானோர் மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள். அதுல ஒரே ஒரு பறவை காணல. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க? எங்க அந்த பறவை தேறாங்க. இத்தனைக்கும் அவருக்கு பணிக்கு ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறாங்க. மனிதர்கள் மாத்திரமல்ல, பறவைகள், மிருகங்களும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன பறவையை காணல. உடனடியாக தேட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பிள்ளைகள் வளர்க்க பிள்ளை எங்க போறான், என்ன செய்யறான், யாரோட கூறுறான், வார டைம் என்ன, அவர் வந்து சேர்ந்துருவார், இவர் தூங்கிடுவார் வாப்பாவாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் இந்த தேடுதல், நீண்ட பார்வைங்கிறத பலமா வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில வளமையாக வந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணல. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க அப்படி என்று கேட்கிறாங்க. அப்ப இவரை பக்கத்து வீடு தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவருக்கு எதுவும் சுகம் இல்லையான்னு விசாரிக்கிறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அறிந்தவரை அவர் நல்லா தான் இருக்கிறார் அப்படி என்று சொல்றாங்க. இவர் போய் பக்கத்து வீட்டு நபரை போய் விசாரிக்கிறாரு, உங்களை காணல் என்னண்டு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்கினது தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வசனம்ங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் இறக்கி இருக்கிறானே, நான் தானே சஹாபாக்கள்ல ரொம்ப பெரிய சத்தமேண்ட சத்தம் தானே, எனவே நான் நரகவாதியாக இருப்பேனோ என்ற பயம் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தகவல் வருகிறது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க. சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஅதே அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சொர்க்கவாதி என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள்ல சகோதரர்களே, பாவத்துல இருந்து ரொம்ப தூரமா இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க செய்யாத குற்றத்துக்கெல்லாம் இதிலெல்லாம் நான் குற்றவாளியோ என்று பயப்பட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? செஞ்ச குற்றத்துக்கே நியாயங்கள் 100 வச்சு கொள்ளுவோம். அப்படி வச்சா பாவத்துக்கு மேல பாவம் அடிக்கிட்டே போவோம். சஹாபாக்கள் செய்யாத குற்றத்துக்கெல்லாம் பயப்பட்டாங்க. அதனால பாவத்தை விட்டு ரொம்ப தூரமாக நின்றாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுறாங்கன்னு பாருங்க. உஹது களத்துல ஒரு சில சஹாபாக்கள் விரண்டோறாங்க. ஏனென்றால் நிலம் அந்த மாதிரி மாறிச்சு. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கே நேற்றைய தினம் நாங்க பார்த்த அச்சுறுத்தல் வந்தது. அந்த நேரம் சில சஹாபாக்கள் ஓடி வாராங்க. அதுல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஓடி வாராங்க. அவரை இடையில சந்திக்கிறாரு அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்தவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, எங்க போறீங்கன்னு. உடனே சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு நதுர், நான் உஹது களத்தில் சுவனத்தின் வாசனையை உணர்கிறேன். ஒருவேளை இது ஒரு வார்த்தைக்காக சொல்லப்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லாஹ் உண்மையில் அந்த வாசத்தை நுகரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தும் இருக்கலாம். அவர் சொல்லிட்டு வேகமா போறாரு. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த களத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. பொடிய அடையாளம் கண்டு கொள்ளல. 80 சொச்ச காயம், முகமெல்லாம் பார்த்தால் யார் என்ற அடையாளம் தெரியல.
அவர சகோதரி ஃபாத்திமா வந்து அவருடைய பெருவர்ல பார்த்துட்டு சொல்றாங்க, இது என் சகோதரன் அனஸ் பின் நதர் தான் அப்படி என்று சொல்றாங்க. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னது யார் தெரியுமா? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அனஸ் பின் நதர் என்னை தான் கடைசியாக சந்தித்தார், சுவர்க்கத்து வாசனை நுகர்கிறேன் அப்படி என்று ஓடினார் யா ரசூலல்லாஹ். அப்படி என்று அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை யா ரசூலல்லாஹ். எப்படி பெரிய மனசு தேவை யா ரசூலல்லாஹ், அவர் செய்ததை என்னால் செய்ய முடியவில்லை யா ரசூலல்லாஹ் அப்படி என்று சொல்லி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுறாங்க. கண்ணியமிகு சகோதரர்களே, இறுதியாக இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேற்றைய தினம் உஹது களம் என்றாலே நம்ம வந்துட்டு ஒரு நபி தோழரை பத்தி பார்த்தோம். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹந்தக் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம், அகல் யுத்தம் என்று சொல்லுவாங்க. ஒரே யுத்தத்துக்கு சொல்லப்படுற பல பேர். இந்த யுத்தத்தில் முழுவதுமாக நின்றது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஏனென்றால் மதீனாவில் நிறைய யூதர்கள் வாழ்ந்தாங்க. அந்த யூதர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் யார தலைமையில் நடக்குது? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏனென்றால் அவர்தான் அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். இவங்க யூதர்கள் வளமையான வேலையை அந்த காலத்திலே செஞ்சாங்க. யுத்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு வெளியில இருந்து டீம் எல்லாம் இறக்கிட்டு அவங்க மௌனமா இருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாத ஆக்கள் மாதிரி. முஸ்லீம்களுக்கு எதிராக 10,000 பேர் ஒன்று கூடிட்டாங்க. மதீனாவில் இருக்கிற சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லா முஸ்லீம்கள் எண்ணிக்கையை பார்த்தா கூட எதிர்த்தரப்பில் இருக்கிற படை வீரர்கள் 10,000 எண்ணிக்கை வராது. கடும் கஷ்டமான ஒரு யுத்தம். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனம் உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவெடுக்கிறாங்க, வளைச்சு என்ன செய்வோம், அகல் தோண்டுவோம் என்கிற முடிவெடுக்கிறாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பனு குரைலா கோத்திரத்தோட தான் ரொம்ப கோபம். அவங்க தான் யகூதிகள், ஒப்பந்தத்தை மீறினவங்க. இவர் யுத்தத்துக்கு கிளம்பக்க இவர கை கவசம் கொஞ்சம் சின்னதா இருக்கு, இதுக்கு போத உடம்புக்கு போதும், இந்த இடத்துக்கு கவசம் போதாது. அதுல காயம் வந்துதான் இந்த நபி தோழர் ஷஹீதாக்கப்படுறாங்க. இவர் போக ஆயிஷா நாயகி அதை கண்டுட்டாங்க. எதை? இவர கவசம் போதாது அப்படிங்கிறத காண்றாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உம்மா கிட்ட சொல்றாங்க, சஅத் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இந்த கைக்கும் ஒரு கவசத்தை ரெடி பண்ண சொல்லுங்கிறாங்க. உம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? சஅதே, ரசூலுல்லாஹ் அங்க நிக்க ஏன் லேட் ஆகுறீங்க, அவசரமா போங்க அப்படிங்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. எதிர்த்தரப்பில் மிக குறிபார்த்து அம்பறியக்கூடிய ஒருவர் அம்பறிகிறார். கையில சரியா வந்து படுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. கை அப்படியே சுக்குநூறாகி ரத்தம் பீரித்து பாயுது. அல்லாஹ்வுடைய தூதர் அம்ப காய்ச்சி அதுல ஒத்தளம் வைக்கிறாங்க, முடியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரை உடனடியாக பள்ளிக்குள்ள கொண்டு போங்க. எங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் பள்ளிக்குள்ள கொண்டு போய் ஹட்டோண்டு அடிச்சு அதுக்குள்ள சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி ஒரு துஆ செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த பனு குரைலா, இந்த மதீனாவில் ரசூலுல்லாவுக்கும் எங்களுக்கும் ஒப்பந்தத்தில் மாறு செஞ்சு அநியாயம் செய்திருக்கிற இந்த யகூதிகள், அவர்கள் விடயத்தில் என் கண்களை கண் குளிர்ச்சி செய்கின்ற வரைக்கும் என்னை மரணிக்க செய்யாதையா அல்லாஹ். அவங்க தோற்கடிக்கப்படணும், அதை இந்த கண்ணால பார்க்கணும், அதுக்கு பிறகு என்ன மௌத்தாகையா அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ஓடின ரத்தம் கொஞ்சம் மெதுவாக ஓட ஆரம்பிக்குது, நிக்குது. இறுதியாக அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டான். ரசூலுல்லாஹ் ஆயுதத்தை வச்சுட்டு புழுதி உடம்பெல்லாம், உடம்ப கழுகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே வாராங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க குளிக்க வேணாம், யுத்தத்தை முடிச்சிட்டீங்களா? இல்ல, உடனே நீங்கள் பனு குரைலாவிடம் போங்க,
அவர்களின் பிரச்சனை தீர்க்கப்படணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை அழைத்து கொண்டு உடனடியாக போறாங்க. யார துவா இது? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட துவா. ரசூலுல்லாஹ் குளிக்க ஆரம்பித்ததான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. உடனே போங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் பனு குரைலா கிட்ட போறாங்க. அவங்க எல்லோரும் நிராயுத பாணியாக அப்படியே சரணடைகிறாங்க. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சஅத் எங்கட விஷயத்துல ஒரு தீர்ப்பு சொல்லட்டும், அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் யகூதிகள் சொல்றாங்க. ஏனென்றால் சஅத் வந்தா தீர்ப்பு இலகுவா சொல்லுவார், ரொம்ப மென்மையானவர், எங்களையும் தலைவர் அப்படி என்று எதிர்பார்க்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் போக முடியல, கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக நின்றவர்கள் கொல்லப்பட வேண்டும், பெண்கள் சிறை பிடிக்கப்படணும்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீர்ப்பு கேட்டவுடன் இஹ்லாஸான தீர்ப்பு. 30 வருஷம் பழகினவங்க, 37 வயசு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, 37 வருட கால உறவு, முகத்துக்கு முகம் ஒரு தீர்ப்புங்கிற பொழுது எளிமையா தான் வரும். ஆனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பலமா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅதே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொல்லி இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்றாங்க. கடைசியாக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காயங்கள் பெரிதாகிவிட பள்ளியில் அப்படி ரத்தம் ஓடுது, அந்த ஹட்டில் இருந்து வெளியில ரத்தம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த நபி தோழர்கள் எல்லாம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெஞ்சில சேர்த்து வச்சு கொள்றாங்க. ரத்தம் ஓடுது, சக்கராத்துடைய வேதனை, அணைச்சு பிடிச்சு கொள்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாடி மேலங்கி எல்லாம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரத்தம் அப்படியே படிஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒன்றையும் தொடைக்கவே இல்லை, அப்படியே இருக்குது, அப்படியே அணைச்சு கொள்ளாங்க. ரசூலுல்லாஹ் மயக்கம் வருது. மயங்கி முடிந்து எழுந்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் அப்படி என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கரங்களிலே அவருடைய உயிர் பிரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழரை நல்லடக்கம் செய்வதற்கு ஜனாசாவை வச்சுட்டு தொழுக நடாத்துவதற்கு தயாராகிற பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத், சஅதுடைய மரணத்திற்காய் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அசைந்தது அப்படி என்று சொல்றாங்க. சஅதுடைய மரணத்திற்காய் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அசைந்தது அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர ஜனாசாவுல நசாயிலே வருகிற செய்தி, 70,000 மலக்குகள் பங்கு பெற்றுகிறார்கள். வானத்தின் கதவுகள் எல்லாமே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக திறக்கப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்பட்ட காலத்தில் இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேரனை சந்திக்கிறார். அவரை பேர் வந்துட்டு, அதாவது வாக்கித் இப்னு அம்ர் இப்னு சஅத் பேரன். பேரனை சந்தித்தவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, நீங்க யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்றாங்க, அப்படியே உங்கள் அதாவது பாட்டனார் போன்றே இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி என்றால் சஹாபாக்கள மனசுல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை விட்டு போட்டு போயிருப்பாங்க. அவங்க விட பேரனை காணக்கையே இவங்க அழுகிற ஒரு நிலைமை என்றால் எந்த அளவுக்கு ஒரு தடயத்தை விட்டு சென்றிருப்பார்கள். இப்படியானவர்கள் உயிரோடு வாழ்கிற பொழுதுதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனம் இறக்கினான், முன் சென்றவர்கள் படாத கஷ்டங்கள், செய்யாத தியாகங்களை செய்யாமல் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி என்று அல்லாஹ் கேட்டது இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபி தோழர்கள் உயிர் வாழ்ந்த பொழுதுதான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களின் வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய ஈமானையும் இபாதத்தையும் புதுப்பித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.